ஹலோ. கடந்த நாளாக அடிக்கடி நான் முதல்ல போட்டுறேன், இப்போ திரும்ப போடுறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் சேவ் காக்னெட்டிக் டிசனன்ஸ். அதாவது ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 10 years ஸ்டடிங் சைக்காலஜி. அதுக்கு முதல்ல ஐ ஹேவ் அ PhD in mathematics, but mathematics helped me to understand other areas. So I tell you, என்னதான் நீங்கள் என்ன ஏரியா படித்தாலும் அதை குவாலிட்டேட்டிவ் எடுக்கலாம், குவான்டிட்டியில் அதை மெஷர் பண்ணுறோம். இவ்வளவு பிகாஸ் கணக்கு பார்க்காட்டி அர்த்தமே இல்லை. எவ்வளோ சயின்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இத்தனை கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுங்கோ, என்ன தேடுங்கோ, அல்லது மனதில் இருக்கிறத அது எப்படி மெஷர் பண்ணுறது, அது வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் தான் போகணும். பட் லைக் மோஸ்ட் ஆஃப் த சயின்ஸ் ஏரியா ப்ரொடி மச் you have all the methods like statistics method எல்லாம் பார்க்க. Still you may need different kind of statistical method, but like, so that's why you need a mathematician. So that's my job, like. So நான் இங்கே உலகத்தில் இங்கே எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேனே, வரைக்கும் எல்லாம் I'm a psychologist actually. நான் போகிற வீடுகளில் எல்லாம் இருக்கிற ஆக்களோட எல்லாம் அவளுக்கு வீட்டில் ஆக்கள் இருப்பினமுண்டா அந்த வீடுகளில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஐ ஹெல்ப் தம். அது அவளுடைய மன உளைச்சலுக்கு வர்ற பிரச்சனை கப்பினா. ஸோ லைக் ஐ பிகம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. வி டிஸ்கஸ். சொல்லியிருக்கிறேன், ஸ்ரீலங்கா போய்க்கல, அங்கே ஒருத்தருக்கு அவர் தம்பிக்காரன் எல்லாருக்கும் இதில் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு யாரும் அடிக்க கடிக்க ஓடியெல்லாம் அவங்கள பிடிச்ச இவங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறது, எல்லாம் அடி போடுறது, அதுக்கெல்லாம் செய்து பார்த்தவர். அப்புறம் என்ன நடந்துட்டா, இனி வளர்ந்து வந்த அப்புறம் என்னென்னா அவனெல்லாம் அவர்களை உதவி கொடுத்துட்டு அவரை இக்னோர் பண்ண வலிக்கிட்டாங்க. சரியோ? அப்போ அவர் அதுக்கு என்ன செய்கிறான்ட்டு இதாக தன்னை மாத்துறதா இல்லையா? ஸோ ஐ கேவ் குட் அட்வைஸ். சரியோ? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. ஸோ இதுதான் இனிமேல் நான் ட்ராவல் பண்ணுறேன். பட் என்ன பிரச்சனைண்டா, சும்மா சைக்காலஜி எத்தனை நேரம் படிச்சுட்டு இருப்பேன், மேத்தமெட்டிக்கில் தெரியணும். தெரிஞ்சால் தான் அதை மெஷர் பண்ணலாம். அதாவது பெஸ்ட் இது சைக்காலஜிஸ்ட் என்ன ரெண்டா இப்போ உங்களுக்கு தெரிந்தானே, என்ன சார் நேச்சர் நூச்சர்ன்னு கிடக்குதானே, அந்த பிரச்சனை கிடக்குது. அதாவது நீங்கள் தகப்பன்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறது, அதாவது வயர்ட். அடுத்தது சுற்றஞ்சூழ்நிலை வர்றது. சுற்றஞ்சூழ்நிலை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கூடவா, அல்லது நீங்கள் தகப்பன்லேருந்து ஈக்குவல் உங்களுக்கு பாஸ் பண்ணுற அந்த இதாக பவர்ஃபுல்ன்றது, அப்படியெல்லாம் தியரி இருக்குதானே. அதை உண்மையில மேத்தமெட்டிக்கலி யூ கேன் ரைட் ஈக்குவேஷன். உங்களோட பிஹேவியரோ ஆக்ஷன், உங்களோட நடத்தல், அது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் இன் you as a person. So that means whatever you inherit from your parents or your ancestors. And E is the environment. So the equation is B equal to F of P under the person, P as in either pole, comma E environment. See, beautiful equation. There you go. So நான் சைக்காலஜி படிக்க போகிறேன். அங்கே போனால் இருந்த ப்ரொஃபஸருக்கு அதுவும் தெரியாது. பட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அது மேத்தமெட்டிக்கலி கண்டுபிடிச்சது அவர் கர்ட் லூவின்ஸ். he was born in the latter part of 18th century and அதிலிருந்து 19th century பிகினிங் பார்ட்டில் இருந்தவர். ஸோ அவர் தான் முதலாக மேத்தமெட்டிக்கலாக எல்லாம் இதானவர். So that was a beautiful. So நான் என்ன செய்வேன்டா, I was interested because this is very அதாவது மனிதனில் என்னென்ன பிரச்சனை, இன்னொரு மனிதனை பற்றி அறிகிற அதெல்லாம் சைக்காலஜி. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட். தட் really help me. I like to talk to people. I always do stuff. என் பிள்ளைகள் சொல்லுவேன், அப்பா யுவர் எக்ஸ்ட்ராவோர்ட்ன்றது எல்லாரிடம் பிள்ளைகள் கதைக்கிறது, இன்ட்ராவோர்ட்ன்றது கதைக்க மாட்டேன், அப்படியே தலையை குனிஞ்சு. ஸோ ஐம் நாட் லைக் தட். ஐ ஆல்வேஸ் டாக் டு பீப்புள். ஐ ட்ராவல். ஸோ அடுத்த மெயின் சைக்காலஜிஸ்ட் you all know that என்ன சொல்ற சிக்மண்ட் ஃப்ராய்ட். என்ன சொல்றது, he's from Scandinavian country somewhere. I don't know, Norway or Sweden, I don't know where I come from, but he was Sigmund Freud. You always talk about Freud theory, so you know that. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான ஆள் இவன்
என்ன சொல்றது, லியான் ஃபெஸ்டிங்கர், he is a professor from Stanford University. அவர் வந்து நான் பிறந்த ஆண்டு தான் அவர் வந்து தியரியை ரிலீஸ் பண்ணார். 1957 he released his theory from Stanford University. He published. So that's called cognitive dissonance. தமிழ்ல என்னண்டா அறிவியல் உளைச்சல் அறிவியல் உளைச்சல், காக்னேட்டிவ் அறிவியல். ஸோ காக்னேட்டிவ் ஏபிலிட்டின்றா இதெல்லாம் திங்க் பண்ணுறது, ரேஷனலைஸ் பண்ணுற அந்த ப்ரோசஸ் த பிரெயின் இஸ் கோல் காக்னேட்டிவ் ability. So yeah, one thing I tell you, you want to study psychology, அமெரிக்காவில் தான் the best research. அமெரிக்காவில் தான் அதில் வந்து பயங்கர அட்வான்ஸ் than any other country. None other country is close to us. So psychology is the one we use a lot. உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற முழுக்க எப்படி இதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி அமெரிக்கா வந்து அட்வான்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி சைக்காலஜி. இங்கே சைக் லேப்பில் போனால் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க தெரியும். நான் எல்லாம் போனது லேப்பில் அவைகளுக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பேன் தெரியும். ஸோ லியான் ஃபெஸ்டிங்கர்ன்ற தியரி வந்து இதுதான். நான் சொல்றது காக்னேட்டிவ் டிசனன்ஸ்ன்றது அந்த உளைச்சல், அறிவியல் உளைச்சல்னு சொல்றது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். எவ்ரிபடி ஹேஸ் சம் என்ன சொல்ற மன உளைச்சல் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் மன உளைச்சல் இருக்குது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றேன்றால் அதுக்கு நான் சொல்றேன் எஸ் ஹார்ட் பிகாஸ் ஒரு தெரபிஸ்ட் வந்து சொல்லுவேன், நீங்களே உங்களோட இதை வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம். காக்னேட்டிவ் டிசனன்ஸ் என்றால் வந்து முதல்ல வந்து 3 விஷயம் அறியணும். அதாவது மெயின் வந்து லியான் ஃபெஸ்டிங் அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் தெரியும். பட் ஹீஸ் ஒன் கேம் த தியரி அண்ட் எக்ஸ்பிளைன். அதாவது ஏன் இது அறிவியல் உளைச்சல் வருது. பிகாஸ் வி ஆர் ரேஷனல் பீப்புள், ஆல்வேஸ் வி ஆர் ரேஷனாலிட்டி, ஆல்வேஸ் வி ஹாவ் வேல்யூஸ் பிலீஃப், அடுத்தது வந்து பிஹேவியர் ஆக்ஷன். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 3 terms. ஓகே, what is என்ன சொல்றது, what is வேல்யூன்னு சொன்னால் இப்போ பார்ப்போம். என்னோட இங்கே இது ஒன்று இருக்கு பார்ப்போம், நான் பார்த்து சொல்கிறேன் தெரியும். ஸோ ஆக்சுவலி எங்களோட இந்தியன் சொசைட்டியில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கணும், அதாவது நீங்கள் பசுவை வந்து சாப்பிடக்கூடாது. ஈவன் ரச்சி சாப்பிட்றத பிள்ளைன்னு சொல்லினா அதே வேளையில் மாடை வந்து முட்டை சாப்பிடவே கூடாது என்று சொல்கிறேன் தெரியும். ஸோ அது வந்து உங்களோட வேல்யூ. பிகாஸ் யூ வுடன்ட் ஈட், யூ ஷுடன்ட் பிகாஸ் யூ ஆர் பிலீவ் லைக் அதுவும் ஒரு பிலீவ்னு சொல்ல ஐ டோன்ட் நோ வேல்யூ, ஐ டோன்ட் நோ. ஸோ சம்டைம் பிலீவ் அண்ட் வேல்யூஸ் மேபி சேம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து தாயப்பனுக்கும் மதிப்பு கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சம்பவம் உங்களோட வாழ்க்கையை நடக்க மாட்டா, அதாச்சும் அவங்களுக்கு வேலை எது கிடைக்க மாட்டா தாயப்பன்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, என்ன சொல்லி இந்த வேலையை போகிறோம் அந்த வேலையை போகிறோம். அடுத்தது வந்து உங்களுக்கு கல்யாணமோ இல்லை இதை நடந்தோண்டா அதுக்கும் வந்து தாயப்பனுடைய கேப்பியோ இல்லை இந்த சொல்லுவியோ இல்லை. பட் நம்முடைய the things have been changed, you know, so that's what I'm going to get to. I'm going to get to that one. இப்போ அடுத்தது எங்கட கல்ச்சரில் நான் இப்போ வேல்யூ தான் சொல்கிறேன். ஓகே, ஐம் டாக்கிங் அபவுட் வேல்யூஸ். இப்போ எங்களோட இந்தியன் கல்ச்சரில் என்னென்னு சொன்னால் அரௌண்ட் ஸ்ரீலங்கன் கல்ச்சர், பட் இந்தியன் கல்ச்சர் பிகாஸ் ஐ ஹாவ் லாட் ஆஃப் இந்தியன் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தெலுங்கு இருக்கான். கூட்டம் போன உடனே வாங்குவாங்க சார் சாப்பிடுங்கொண்டு முதலாவது சாப்பாடு தான் அங்கே ஒப்புவோம். சாப்பாடு அவைலபிள், தே கிவ் இட் யூ, தட் இஸ் தேர் அவரோட வேல்யூ. அப்போ ஸோ நான் அப்புறம் கதைக்கிறேன் இதை பற்றி. அதாவது அப்படி ஒரு வெரைட்டியில் வீட்டில் சாப்பாடு இருக்குது, இல்லை அரவா சாப்பாடு இருக்குது, தங்களுக்கு சாப்பிடணும் மற்றவரை கொடுக்க இல்லைண்டா அவையில் வந்து அறிவியல் உணர்ச்சி வரும் தெரியும். ஓகே, ஐ டெல் பிகாஸ் தட் இஸ் தியர் ட்ரெடிஷன், தட் இஸ் தியர் வேல்யூ. ஸோ அதுகள் தான் வந்து ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு கெட். யா, இதுக்கு கோயிலுக்கு கொடுக்குறது அப்படி எல்லாம் கன விஷயங்கள் நடக்கும். அஹிம்சா எங்களோட இதில் வந்து வயலன்ஸ் இல்லாமல் அஹிம்சாமல் இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அநேகமான நாட்கள் வி டெண்ட் டு பி லைக் தட். ஏதாவது பிரச்சனை வந்தால்
நாங்கள் அதுக்கு பொங்கி எழுவோம். அங்கே தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் பொங்கி எழுகிறது இட் இஸ் நாட் அஸ். அதுங்களுக்கும் இதை கொடுக்கும், அறிவியல் உளைச்சலை கொடுக்கும். பிகாஸ் somebody hurt you, but you shouldn't do, but you had to do something. அதாவது அதுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் அது படுது, ஆனால் அது உங்களை போட்டு உறுத்தும். ஸோ தட்ஸ் இது. ஸோ அதாவது உங்களுடைய நடத்தையும் உங்களோட நம்பிக்கை பிலீவும் உண்டா போவாட்டி உங்களுக்கு மன உளைச்சல் வரும். அடுத்தது அல்லது உங்களோட வேல்யூ. ஸோ இதில் believe, so you believe or your values. So these two I put on one side. Other side உங்களோட action or behavior. சரியோ? ஸோ இப்போ ஒரு கணக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Because I can go to the book, I'm going to give you some normal example in your life happening, So இப்போ பார்ப்போம். இப்போ உங்களோட கலாச்சாரத்தில் என்னென்று சொன்னால் இது என்ன சொல்கிறது, கண்டபடி பல பெண்களோட தொடர்பு வைக்கிற எல்லாம் pretty much is not your culture. Okay, I know that 99% ஆன ஆக்கள் எங்களோட நாட்டில் 99 100% அங்கே இருந்துட்டு லட்சத்தில் ஒருதன் தான் நாங்கள் இருப்போம். கண்டபடியெல்லாம் ஓடிக்கொண்டு அனிமான ஆக்கள் எல்லாம் அப்படிதான். ஸோ திஸ் இஸ் த நோ, ஐ டெல் யூ, பிகாஸ் ஐ நோ இதே மாதிரி ஒரு வீடியோ கூட எனக்கு கூட சண்டை பிடிச்சொண்டு வந்தீங்க. பட் ஐ டெல் யூ திஸ் இஸ் வாட் 100%. நீங்கள் யாராக இருந்தால் யூ ஜஸ்ட் எக்ஸப்ஷன். ஐ டோன்ட் எக்ரி வித் யூ. நீங்கள் லட்சத்துலேயே உண்டு. அதுக்காண்டி இப்போ சமுதாயம் மாற எடுத்துருந்த ஸ்டில் இது ஐ திங்க் ஒன் டைம் ஐ ஹவ் ஆர்குமெண்ட் வித் சம்படி லைக் இந்தியாவில் இங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டு ரோட்டில் இந்த பட்டியலை இன்டர்வியூ ஒரு செலக்டிவ் குரூப். பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் when you take a sample you have to take the random sample. அதாவது ஸ்மால் சைஸ் சாம்பிள் கணக்க எடுத்து என்ன சொல்கிறது ரேண்டமாக எடுக்கணும். அதுக்குள்ள எடுத்து செய்யணும். சும்மா கண்டபடி ஒரு இடத்துல நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்ட் பெற வைக்கிறது இஸ் நாட் அ குட் சாம்பிளிங் டெக்னிக். ஸோ இப்போ என்னென்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே, இந்த இதில் ரோட்டில் போகிற இங்கேயோ ஒரு பட்டியலில் டார்கெட் பண்ணி எடுத்தா அவையில்ட கேள்வி நடக்குது. நீங்கள் ஏற்கனவே அனுபவம் இருக்கிற ஒரு ஆணைத்தான் திருமணம் செய்வர்களோ இல்லையோன்னு கதையை கேட்டால் எனக்கு தலையை சுற்றுதுன்னு சொன்னா அந்த டார்கெட் குரூப்பில் இருக்கிறது அது இதுக்கண்டு எடுத்தது எடுத்துருக்கு. அதுகள் சொல்லுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாளா நல்லா இருக்கும். அதாவது இப்போ கடையில் வேலை கெடுக்கிறேன்டால் ஏற்கனவே அந்த வேலை செய்தது தான் திறமை. இட்ஸ் லைக் because the problem is, let me go to this problem again, okay? So உங்களோட value, let me go back to the value. I don't know if it's going to believe it's the value. உங்களோட வேல்யூல உங்களோட அப்பா, உங்களோட அப்பப்பா, உங்களோட மாமன், மச்சான்கள் எல்லாரும் அநேகமா எல்லாரும் சாதப்பன் பார்த்து ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சுதான் அல்லது இருந்துட்டு லட்சத்தில் ஒன்று தான் அங்கே லவ் மேரேஜில் போயிருக்கும். அநேகமா எங்கட காலத்தில் அப்படித்தான். ஸோ அப்படி இதானது அநேகமாக ஒருதனுக்கு ஒருத்தியாக தான் வாழ்ந்துருக்கு. they never have this kind of thing, crazy stuff. என்ன சரியோ அப்போ அந்த புட்டை அங்கே கதைக்கிற எனக்கு சிரிப்பு வருதுண்டா that's not the normal India. Okay, so this is a different target எடுத்து இதை இனி நார்மலைஸ் பண்ணுற எல்லாரும் அப்படி இருக்கும் மாடல்ல கொண்டு. பிகாஸ் இவியல் தனிச்சுட்டுறோம். ஸோ that's the problem they have. So I know you can come and argue with me, but என்னுடைய இது உண்மையான சாம்பிள், உண்மையான இது அந்த கலைஞர் இருந்தால் அதுதான் நான் சொல்கிறேன். சரியோ? ஸோ இந்த டேட்டிங் கல்ச்சர்லாம் கிடையாது. ஈவன் பீப்புள் fall in love, but they always marry. Very rare I see them marry பண்ணா. ஸோ இருந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் நடந்த கேஸை கொண்டு எனக்கு பூத்தாங்க. எனிவே மை பாயிண்ட் இஸ் என்னுடைய இப்போ இது காக்னேட் டிசனன்ஸ் இது எல்லாம் மன உடைச்சதை தரும். ஸோ தீஸ் திங் வில் கிவ் பிக்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெனி எக்ஸாம்பிள் இருக்கு. பொடிப்பயல் என்ன செய்கிறாருண்டா அங்கேயே போன இடத்துல இது பொல்ல போட்டுட்டு இங்கே இப்போ டைம் ப்ரெக்னெண்ட் ஆகிடுது. இப்போ தாய்தப்பனுக்கு கதை விட போகிறார். சரியோ? அவருக்கு தெரியும். பிகாஸ்
அவர் அப்படியே அங்கால போன அப்புறம் அவருக்கும் மென உடைச்சல் தாகப்பனும் மென உடைச்சல் அதாவது காக்னேட்டிசம் ஒரு வெப்பன் போத் சைட் ஓகே பொடிப்பயல் வந்து இப்போ வந்து என்னவோ அதே என்னவோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஒரு கதையை ஒரு சோடிச்சு கொண்டு வருவேன் he will bring that one ஸோ ஆனால் அவருக்கு தெரியும் தான் செய்கிற பொய்யன்று தெரியும் he knows what is wrong ஸோ தாய் தப்பனே ஏமாத்து அவைகளுக்கும் பெரிய மென உடைச்சலா இருக்கும் இது வந்து அவைகள் நினைச்சிட்டு தான் பொடியன் ஒழுங்கா இருப்பேன் நினைச்சா இப்படி அப்போ யூ ஆர் காக்னட் டிசன் பொடியனுக்கும் காக்னட் டிசனன்ஸ் பொடிய இந்த தாய் தப்பனுக்கும் காக்னட் டிசனன்ஸ் ஸோ அதாவது அந்த காட்சி ரெண்டு கரையும் போகுது இனி பொடிப்பையில் நீங்க நினைக்காத அவர் பாதம் மாறிய பறவை அவர் போயிட்டார் இன்னும் டீப்பா அப்படியே போய் கொண்டிருக்க போற சரி இஸ் நாட் கோன் கோஸ் ஸோ இதான் நடக்கும் தெரியும் எவ்ரிபடி கோ இன் அவர் சொசைட்டி வந்து நார்மல் சொசைட்டி வந்து இப்படி எல்லாரும் ஒரே பாதையில் போயிடும் இப்போ ஒருவர் வந்து இப்படி சைட் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டார் இனி அப்படியே போனவரை நீங்க மெயின்டைன் பண்ணணும் இங்க வந்து மோதியும் கிடையாது there's no merging it's going to go this way you know there's no coming back okay so the பாதை கொடுத்து அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அப்படியே போவேன் அப்படியே இழுபட்டு கொண்டு அப்படியே போவேன் ஸோ தீஸ் ஆர் த காக்னேட் டிசனன்ஸ் ஸோ இது மென உழைச்சல் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது இது ஒரு சரி பார்ப்போம் பர்சனலிதாக பார்ப்போம் ஒரு ஆளுண்ட இது இப்போ வந்து காக்னேட்டிசனில் இது வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து ஸ்மோக் பண்ணுறத தான் சொல்லுவேன் இல்லை மாம்சம் சாப்பிட்றத உங்களுக்கு தெரியும் புரு வண்டியும் கிடக்குது ஸ்மோக் பண்ணினா உங்களுக்கு வந்து இது வேற என்ன சொல்றது மார்பு நோயோ என்ன வர்றதையா ஐயோ ஸோ அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிகாஸ் ஐ நோ injurious to health but you know உங்களுக்கு தெரியாத பரவாயில்ல you already know that's wrong ஆனால் நீங்களும் ஒவ்வொரு பேக்கெட் ஒவ்வொரு நாளும் அடிச்சுட்டு வர்றீங்க இப்போ லெஸ் 2 பேக்கெட் அடிச்சா இப்போ வந்து ஒரு பேக்கெட்ல குறைக்கிறீங்க இப்போ என்னடா மென்னதுக்குள்ள ஒரு உளைச்சல் போய் கொண்டு இருக்குதுண்டா அது நாளைக்கு வருத்தம் வந்து நான் சாக போறேன் மெனதில் சொல்லுதா செய்கிற புள்ளையண்டு அதாவது உங்களோட நடத்தை பிஹேவியர் அண்ட் யுவர் பிலீவ் ஓ யுவர் வேல்யூஸ் they don't go along when they so I'll show you your belief or your action and your I'm sorry so your behavior or action and here is your belief so belief or your values society said இந்த ரெண்டும் parallel போனா no problem they both align so they both align no problem here's the problem அநியமான எல்லாருக்கும் வர சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதான் ஏதோ நடிப்பியல் ஏதோ எல்லாம் நடிப்பியல் I heard somebody said that I just want to mention this I just had to laugh man you know this man he is not trying to justify he's trying to not like telling me no he's justifying inside அவற்ற மெனது வந்து இதுதான் காக்னேட் டிசனன்ஸ் அவற்ற மகள் வந்து அங்கேயோ ஒரு இதில் வந்து ஒரு தினம் கட்டிட்டா அவள் பயப்படுறது காட்டுட்டா ஸோ இவியலுக்கு என்ன பிரச்சனைடா அப்போ எங்கள்கிட்ட சொல்கிறது அவன் இதாக இருந்தாலும் அவன் பாவம் அதாவது அவன் சொசைட்டியை வந்து நீங்கள் போட்டு அடைக்கிறீர்கள் சரி யூ ஜஸ்ட் த்ரோ த ஹோல் சொசைட்டி அவனோட சொசைட்டியை தூக்கி ட்ராஷில் அடைச்சி போட்டு அவன் இன்னோ நல்லா இருக்கிறான் இது இருக்கான் நல்ல ஜோப்பில் இருக்கான் பிகாஸ் தேட் இஸ் காக்னெட்டிக் டிசனன்ஸ் மனதில் அது இங்கே இது இங்கே போகுது அதாவது இது இப்படி போகுது உங்களோட இது என்ன சொல்றது உங்களோட இது பிஹேவியரும் வேல்யூ or your belief they don't go together they are going two different directions then that's what it's called cognitive manner or arrivial ulachal because we are rational people I say it again we are rational because we are born to be rational everybody like even a mathematician maybe are more rational more logical but you know average people can contradict time to time but still you know you have a rational brain சரியா so here is the problem all right ஸோ இதுதான் காரணம் சரியோ ஸோ இதை வந்து இப்படி சால்வ் பண்ணான்னு பார்ப்போம் டெல் யூ ஹவ் யூ கேன் சால்வ் ஸோ நான் ஒருவர் வந்து 2 பேக்கா சீக்கிரம் அடிக்கிறேன் அவருக்கு தெரியும் அது கோஸ் கேன்சர் ஓ ஹி மே டை சம்திங் ஐ டோன்ட் நோ
I don't know. Smoke causes cancer? I don't know. Yeah, maybe. Injurious to the health. That's all. ஸோ இப்போ பார்ப்போம் இவர் என்ன செய்கிறாருண்டா இவர் ஸ்மோக் பண்ணுறார் ஒரு பேக்கெட் அடிக்கிறார் இங்கே இருக்க அவற்றை நம்பிக்கை சொல்வது ஸ்மோக் பண்ணக்கூடாது அது போல நாளைக்கு வரத்த கேன்சரோ இது வந்து சாவ போகிற அங்கே வேற இந்த மாமனோ மச்சானுக்கு கிடந்து அவன் செத்து போனான் கிடக்கண்டு ஒரு டேட்டாக இருக்குது பேப்பர்லேயும் வாசிக்கிறான் மெனம் கிடந்து இதா ஆனால் இன்ட்ரெஸ்ட் விடுவதில்லை பேக்கெட்டை பக்கத்தில் இருக்கிறவன் அந்த வேலையில் எடுத்து இதை 10 இவருக்கும் 10 தான் கேட்குது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் வந்து சிகரெட் அடிக்கிறார் 2 பேக்கெட் அடித்தா ஒரு மாதிரி ஒன்றில் வந்து நிற்கிறார் ஒரு பேக்கெட் அடிக்கிறார் ஒரு நாளுக்கு. ஸோ இப்போ இவர் என்னன்னு சொன்னால் இவர் வந்து என்னென்னு சொன்னால் இவர் வந்து இந்த மென்னத்தில் உளைச்சல் நடக்குது சரியோ அது அறிவியல் இது எப்படி சமாளிக்கலாம்ன்றது அதுக்கு வழி கிடக்கு. அதான் தெரப்பிஸ்ட்டை போனால் அவன் உங்களுக்கு போய் காட்டுவான் 1000 காசை கொடுத்து போய். இப்போ அவன் சொல்லுவான் வந்து நீ என்ன சொல்லுவேன்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் வரைக்கெல்லாம் நான் சிகரெட் அடிக்கிறேன் அது நான் இப்போ முந்தி 2 பேக்கெட் இப்போ ஒரு பேக்கெட் அடிச்சேன் யூ ஜஸ்ட் ரெடியூஸ் த லெவல் அண்ட் யூ சேவ் வாட் நான் ஒரு பேக்கெட் அடிக்கிறேன் அது ஸ்ட்ரெஸ் வந்தது தான் அடிக்கிறேன் ஸ்ட்ரெஸ் அப்படி ஒரு வீட்டை போட்டு ஒரு ஆள் பழி சொல்லி யூ அப்படின்னா அந்த மென உழைச்ச கொஞ்சம் குறையும் கொஞ்ச நாள குறையும் தெரியும் கொஞ்ச நாள குறையும் தப்பி தவறு அங்கே டிவியில் ஆட் போய் அங்கே இருந்த ஃப்ரெண்டோட தான் கேன்சரில் செத்துட்டான்டா இதில் என்ன டிவியோ மண்ணாங்கட்டி செத்துட்டான்டா உங்களுக்கு திருப்பி குழப்பன் காய்ச்சல் அடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம் யூ ஹேவ் ஆல் த டைம். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த மென உடைச்செல்லாம் காக்கின பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய வேல்யூ உங்களுடைய பிலீஃப் உங்களோட நம்பிக்கையும் உங்களோட நடத்தையும் வித்தியாசமாக போய்க்கலாம் இது வர்றது. ஸோ இதை வந்து அதாவது when you're getting older there are many things you can solve because இந்த வேலை போகிற இதில் உங்களுக்கு இன்கம் இல்லாமல் ஃபிக்ஸ்ட் இன்கம். ஸோ இந்த இதில் போய்க்கலாம் இங்கே வித்தியாசம் பல விதமாக இதை சால்வ் பண்ணலாம் தெரியும். ஸோ ஐ மீன் லைக் ஸோ இதுதான் முதலாவது வீடியோ. அவங்க போட்டு லைக் பார்ட் 1, 2, 3 ஒரு தடவை போடுறோம். உங்களோட சாதாரண வாழ்க்கை நடக்கிற எல்லா வீடியோவும் போடுறோம் தெரியும். ஓகே, தேங்க்யூ.